கண்ணியமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விதமான பாவங்கள் இருக்கிறது. லா யக்ஃபிருல்லாஹு ஃபி ரமதான், ரமதானுடைய காலத்திலும் அல்லாஹ் இவர்களை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான். நிச்சயமாக ரமதான் பாவங்களை மன்னிக்க கூடிய மாதம். அதனுடைய அர்த்தமே அதுதான். பாவங்களை நிச்சயமாக பசுக்கும், இல்லாமலாக ஆக்கும், மாற்று கருத்து கிடையாது. என்றாலும் இந்த 4 பேருடைய பாவத்தை தவிர யோசிப்போம், நாம் 23 லட்சம் முஸ்லிம்கள், நாம் இந்த 4 பட்டியல்களில் ஏதாவது ஒன்றில் இருப்போம். யோசிப்போமா? முதலாவது சொன்னார்கள், முதுமினு ஹம்ரின், மது போதையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மனிதன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ட்ரக்ஸ், இந்த போதை வஸ்துக்கள் எங்கட நாட்டுல, எங்கட ஊர்ல, இந்த குறிப்பாக இந்த இந்தியா, பங்களாதேஷ், இந்த ஸ்ரீலங்கா, இந்த யூரோப் கண்ட்ரீஸ், குறிப்பாக அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த போதை வஸ்துக்கள் எந்த அளவுக்கு தலை விரித்தாடுகிறது. நாமும் எங்களுடைய குழந்தைகளும் அதிகமானவர்கள் இதற்கு அடிமையாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதை வைத்து பார்த்தாலே கண்ணியமானவர்களே, அதிகமானவர்களுடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டார்கள். வருவதற்கு முன்பதாகவே சொல்லலாம். எனவே சகோதரர்களை நாம் யோசிப்போம், நாம் உணர்வோம். எங்களிடம் இந்த பழக்கம் இருந்தால், இந்த மதுபானம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால், இந்த போதை வஸ்துக்களுக்கு நாம் அடிமையாக இருந்தால், அது நாம் குடிக்கக்கூடிய சாதாரண சிகரெட்டாக இருந்தாலும் சரி, அது நாம் குடிக்கக்கூடிய இந்த போரஸாக இருந்தாலும் சரி, நாம் குடிக்கக்கூடிய இந்த பீடியாக இருந்தாலும் சரி, அது எந்த அளவு பெரிய நாம் வாயில போடக்கூடிய வெற்றிலையாக இருந்தாலும் சரி, சகோதரர்களே, போதை என்று எவைகள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ இவைகளோடு நாம் தொடர்பு பட்டவர்களாக இருந்தால் ரமதானை பிடிப்போம், பசியோடு இருப்போம், தாகித்திருப்போம், இரவில் நின்று வணங்குவோம், 30 நோன்புகளும் கடந்து போகும். ஆனால் பட்டியலை பார்த்தால் பாவங்கள் அப்படியே நிச்சயம் மன்னிக்கப்பட மாட்டார். கண்ணியமான சகோதரர்கள் என்பார்களே, 2வது பாவம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காதிகு ரஹிமி, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மனிதன். கண்ணியமானவர்களே, அந்நியவர்களை விடுவோம். குறிப்பாக இதனுடைய விபரீதங்களை விளங்கிய முஸ்லிம்கள் நாம் அற்ப சொற்ப காரணங்கள், நொண்டி காரணங்களை வைத்து பெற்றோருடன் பேசாதவர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகளுடன் பேசாதவர்கள் இருக்கிறார்கள், அண்டை வீட்டுக்காரர்களோடு பேசாதவர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தில் யாருடைய உறவும் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். காரணம், கல்யாணத்திற்கு சொல்லவில்லை, இவர் எங்களுடைய மையத்திற்கு வரவில்லை, இவர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை, இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லி அற்ப சொற்ப காரணங்களை சொல்லி சகோதரர்களே குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த செயல் எங்களுடைய ரமலானுக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறும். நிச்சயமாக எங்களுடைய ரமலானை தோல்வியாக்கும் சகோதரர்களே. பாவங்களை ஒருபொழுதும் இல்லாமலாக ஆக்க மாட்டாது. நாம் துஆ செய்வதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நாம் கையேந்தவே கூடாது. இந்த பாவத்தை செய்து கொண்டு யாரும் கதைக்காமல் இருந்து கொண்டு சகோதரர்களை ஒருபொழுதும் துஆவுக்கு கையேந்த வேண்டாம். நிச்சயமாக பதில் கிடைக்கவே மாட்டாது. தெளிவாகவே சொன்னார்கள், குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடியவருடைய அமல்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது குறிப்பாக ரமதான்ல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் சகோதரர்களே, இவர் காபாவுடைய பிளவையை பிடித்து 100கணக்கான உம்ராக்கள் 100 வருடமும் ஹஜ் செய்து இவர் துஆ செய்தாலும் நிச்சயமாக இவருடைய தலைக்கு மேலாக இவருடைய துஆக்கள் ஒரு பொழுதும் செல்ல மாட்டார்.
கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப உறவு மிக முக்கியமான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு உறவு. அல்லாஹ்வுடைய பெயரை அவன் அப்படியே பிளந்தெடுத்து வைத்த ஒரு உறவு தான் குடும்ப உறவு. யாருக்கும் எந்த காரணங்களையும் சொல்லி, எந்த நொண்டி காரணங்களையும் சொல்லி, எந்த பெரிய காரணங்களையும் சொல்லி குடும்ப உறவை துண்டித்து வாழ முடியாது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுப்பி கையை ஏந்தி, சகோதரர்களே, நாம் துஆ செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம், வறட்சி உண்டாகியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, பெரியார்கள், சிறியார்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்திலே அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டார்கள், தண்ணீர் கேட்டார்கள். கையேந்தி துஆ செய்தார்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், யா ரப், இன்ன ஃபீஹிம் தஈஃப், இவர்கள் பலகீனமான வயோதிபர்கள் வந்திருக்கிறார்கள், பெண்கள் வந்திருக்கிறார்கள், கற்பம் தரித்த தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், கஷ்டத்தோடு சிரமத்தோடு தண்ணி இல்லாமல் வாழுகிறார்கள், பாவமே அறியாத சிறிய குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்ன ஃபீஹிம் காதிஅரஹிம், மூசாவே, இவர்களுக்குள்ளாக குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். மாதாம ஃபீக்கும் லா யுஸ்தஜாபு லஹு, அவர் உங்களுக்குள்ளால் இருக்கும் வரைக்கும், இந்த பயங்கரமான பாவி உங்களுக்குள்ளால் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக உங்களுடைய எந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மதிநுட்பத்தால் அந்த மனிதனை அடையாளம் கண்டு உடனடியாக கூப்பிட்டு ஆரோப்படுத்தினார்கள். தன்னுடைய சாட்சியோடு அவர் குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்திருந்தார். உடனடியாக போய் மன்னிப்பு கேட்டு பரஸ்பரம் ஒன்றிணைந்து வாழ்ந்தார். கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டம் உடனடியாக வானம் இருந்து மழை பெய்ததாக வரலாறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, லேசான ஒன்றல்ல. குறிப்பாக இன்றைக்கு எங்கட நாட்டில் முஸ்லிம்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோய். அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்லல, அதனால அந்த குடும்பத்துக்கே சொல்லப்படாது. அவங்களை நம்ம மையத்துக்கு வரல, அதனால அவளை யாரோட கண்ணும் காணாத மாதிரி போகணும். நாங்க அவங்களுக்கு உதவி செய்யல, சரி சந்தர்ப்பம் வந்துருச்சு, ஒரு 50% அவளுக்கு கொடுக்க வேண்டாம். இப்படியாப்பட்ட இந்த ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடிய மிக பயங்கரமான விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு மத்திய சகோதரர்களே ஆட்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து கொண்டு ரமதான்ல அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிற சகோதரர்களே, சாத்தியமில்லை, நடக்காத ஒரு காரியம் என்றதை நாங்கள் விளங்கி ரமதானுக்கு முன்னால் நாங்கள் இந்த விஷயத்தை சீர்திருத்திக் கொள்ளணும். இது 2வது விடயம். 3வது சொன்னாங்க, அல் ஆக் பிவாலிதைஹி, ரமதான்ல உம்ரால இருந்து காபாவுக்கு முன்னால் இருந்து காபாவுடைய பிடவைய பிடிச்சு கொண்டு அழுது அழுது ரத்த கண்ணீர் வடிச்சாலும் சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் யார் தன்னுடைய பெற்றோருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு இந்த பாவத்தை யாரும் கணக்கெடுக்கிறதும் இல்லை. இது பயங்கரமான பெரிய பாவம் யாருக்குமே தெரியாது. அது ஒரு சமுதாயம் அப்படியே ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கண்ணியமானவர்களே மிக கேவலமாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் கையேந்தவே கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டான். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களுடைய உறவு மிக முக்கியமான ஒரு உறவு. ரமதானுக்கு முன்பதாக நிச்சயமாக நாம் இதனை சீர்படுத்தவே வேண்டும். பெற்றோர்களோடு பேசாதவர்கள் சமூகத்தில் அதிகமான வாழ்வர்கள் இருக்கிறார்கள். அதிகமான
அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் எங்களுக்கு சொத்து தரவில்லை என்பதற்காகவே, அதிகமாக எங்களுக்கு இவர்கள் எங்களை கவனிக்கவில்லை, நாம் வளர்ந்து பொழுது வெளிநாட்டிலே இருந்திருக்கிறார்கள், எங்களை இவர்கள் கவனிக்கவில்லை, எங்களை இவர்கள் வளர்க்கவில்லை என்று சொல்லி எல்லாம் அற்ப சொற்ப ரொட்டி காரணங்களை சொல்லி பெற்றோர்களை ஒதுக்கி தள்ளி வீட்டை விட்டு விரட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை யாரும் கையேந்த வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை கேட்க வேண்டாம், நிச்சயமாக உண்டாக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, பெற்றோருக்கு அநியாயம் செய்து செய்து சமகாலத்தில் எப்படி மாறி இருக்கின்றா, பெற்றோர்களுக்கு அடிக்கக்கூடிய பெற்றோர்களை நோவினை செஞ்சு கண்ணியமானவர்களே, அதாவது முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இரண்டாவது, மிக மிக பாதைகளை பகிரங்கமான இடங்களில் பெற்றோருக்கு கை நீட்டி அடித்த மிக கேவலமான சமுதாயம், கேவலமான மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய பாதைகள், அது யாரு செய்தாலும் சரி. ஒரு விலக்கோடு பிர்ருல் வாலிதை ஒரு தனிப்பாக பேசும். பெற்றோர்களுக்கு நாம் நலவு செய்வது சகோதரர்களே, தீனுன் வதைனுன். மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இது தீன். பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வது தீனுன், இது மார்க்கம். அது மாத்திரமல்ல, வதைனுன், கடனும் தான். நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ எங்களுடைய பெற்றோர்களோடு நன்றாக விளங்குவோம், எங்களுடைய குழந்தைகள் எங்களோடு இவ்வாறு தான் நடக்கப் போகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஷௌகானி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் ஒரு ஆற்றம் கரை ஓர பக்கமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். ஒரு மனிதனை பார்த்தேன், தன்னுடைய தந்தைக்கு சரமாரியாக அடித்துக் கொண்டும் அரைந்து கொண்டும் உதைந்து கொண்டும் இருக்கிறார். அவரிடம் போய் நான் கேட்டேன், இவர் யார்? சொன்னார்கள், என்னுடைய தந்தை. நான் சொன்னேன், மகனே, இது உன்னுடைய தந்தை, மிக முக்கியமான ஒரு உறவு. இவர் இல்லாவிட்டால் நீ இந்த பூமிக்கு தடுத்திருக்க முடியாது. ஏன் இவருக்கு அடிக்கிறார்? நான் சொல்லும் பொழுதே அந்த வயோதிபர் என்னுடைய கையை பிடித்து சொல்கிறார், இமாம் அவர்களே, இவனை நீங்கள் தடுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? என்னுடைய தந்தை இவ்வாறே என்னுடைய முதியவனாக இருக்கும் பொழுது, நான் சிறியவனாக இவனை போட்டிருக்கும் பொழுது, இதே இடத்தில் என்னுடைய தந்தைக்கு நானும் சரமாரியாக அடித்து உதைத்து அவரை நோவினைப்படுத்தி இருக்கிறேன். அந்த கடனை தான் இந்த மகன் எனக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை அந்த மார்க்க அறிஞரிடம் அந்த முதியவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, தீனுன் மார்க்கமும் தான், வதைனுன் மிகப்பெரிய கடனும் தான். யாரும் மறந்துடக்கூடாது. கண்ணியமானவர்களை, எவ்வாறு பெற்றோரோடு நாம் நடக்கிறோமோ எங்களுடைய குழந்தைகள் அவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு, யா அல்லாஹ், என்னை நீ மன்னிச்சிடு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு பார்த்துடு, அந்த பயங்கரமான சுட்டரிக்கக்கூடிய நரகத்தை விட்டும் அந்த கடைசி 10 என்ன பாதுகாத்திலிருந்து யாரும் துஆ கேட்கவும் வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். இது மூன்றாவது. கடைசியாக சொல்கிறேன், கண்ணியமானவர்களே, அல் முஷாஹித் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அற்ப சொற்ப காரணங்களுக்காக வேண்டி குரோதங்களை ஏற்படுத்தி மனிதனோடு துண்டித்து வாழக்கூடிய இவனுடைய பாவங்களையும் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாளும் லா யக்ஃபிருல்லாஹு ஃபீ ரமதான், ரமதானுடைய காலத்தில் நிச்சயமாக ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது யோசிப்போம், இந்த 23 லட்சம் முஸ்லிம்கள் இந்த 4 விதமான பாவத்தோடு பின்னி பிணைந்து கொண்டு இந்த பாவத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு சென்ற ரமதான கடத்தினவங்களும் இருக்கிறார்கள். அதனால தான் நாங்க பார்க்கிறோம், சோதனைகள் குறைஞ்சிருக்கா? இல்ல, சோதனைகள்
கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, இந்த ரமதான் வருது. அந்த ரமதானுடைய பெயரை நாம் பார்த்தோம். அதனுடைய அர்த்தமே சகோதரர்களே பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய ரமதான். எனவே கண்ணியமானவர்கள், இந்த ரமதானை பயன்படுத்தி இந்த 4 விதமான இன்னும் சொல்லாத இமாம் தஹவி எழுதின அந்த 72 விதமான மிக பயங்கரமான பாவங்களுக்கு 100க்கு 100 தௌபா செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் ஆக்கி தந்தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.